அன்பர்களே, இலங்கையில் மற்றொரு செய்தி, அதாவது 54,000 படையினரை கைது செய்யுமாறு பாதுகாப்பு அமைச்சு ஒரு உத்தரவு கொடுத்திருக்குது. அல்லப்பட போறாங்க, ஓடி போனவங்க எங்க? ஆர்மி, ஏர்போர்சஸ், நேவி, போலீஸ், STF 2 தானே, 4 படையணிகளை சேர்ந்த 54,000 படை வீரர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளை கைது செய்ததற்காக உடனடியாக பாதுகாப்பு பிரதானி துயகொண்டவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள், ஜனாதிபதியின் உத்தரவுடன். இது இப்பொழுது இந்த காக்கி சட்டை மத்தியில் ஒரு மிகப்பெரிய அலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது என்ன காரணம் என்றால், அண்மை காலங்களாக இந்த பாதுகாப்பு தரப்பிலிருந்து ஓடி போறவங்க தான் அத்தனை குற்ற செயல்களிலும் இவங்க லிங்க் இருக்கிறதாக அரசாங்கம் கண்டுபிடிச்சிருக்குது. சீடி தான் பிடித்து கொடுத்திருக்குது. அதாவது இந்த போதை பஸ் கடத்தல் மட்டுமல்லாமல் சகல கொலைக்குழும் இந்த பாதாள லோக குழுக்கெல்லாம் ஆயுத பயிற்சி வழங்குவது, துப்பாக்கி சுடும் வித்தைகளை எல்லாம் காட்டி கொடுப்பது இந்த போஸ்ட்ல இருந்தவங்க தான். அதுலயும் ஆக கூடுதலாக இந்த படிப்பு குறைந்த இராணுவ ஆமிக்காரங்க தான். அதுக்கு மேலே நாம சொல்லக்கூடாதுல, அதனால அதை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. இவ்வளவுதான். இவங்களால நாட்டுக்கு பெரிய ஒரு அச்ச நிலைமையும் ஒரு தேசிய பாதுகாப்புக்கு ஒரு குந்தகமான நிலைமையும் என்று அரசாங்கம் கருதுகின்றது. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் இல்ல, இந்த அரசாங்கம் ஒரு 10 ஆண்டுக்கு இருந்தால் இந்த நாட்டை சரி செய்யலாம். அது இந்த போதை பஸ்காரங்கள், இந்த இராணுவத்தில் இருந்து ஓடி போனவங்கள், அத்தனை கிருமிகளை, அதாவது இந்த ரவுடி ரம்பாக்கள், அதாவது என்ன சொல்ல, இந்த கிரிமினல் கேங் லீடர்ஸ், இந்த கிரிமினல் கேங்கெல்லாம் உண்மையிலேயே சுட்டுக்கொள்ளணும், பிடிச்சி உள்ள போகணும். அவ்வளவு அச்சமா தானே இருக்குது. கொள்ளை, கப்பம், இப்படி ஏகப்பட்ட விடயங்களில் ராஜ மகாத்தாண்டவராக இருந்தவர்களை எல்லாம் இப்பொழுது அரசாங்கம் அள்ளி வருகின்ற நிலையில் மேலும் 54,000க்கு மேற்பட்டவர்களை கைது செய்யப்படுறாங்க. காவல்துறை, ராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் போலீஸ், STF ஆகிய 4 ஆயுத படைகளை சேர்ந்த 54,000க்கு மேற்பட்ட வீரர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அவர்கள் உத்தியோகபூர்வமாக லீவ் எடுக்காமல் பணிக்கு சமூகம் அளிக்கவில்லை. அதாவது ஓடி போனவங்க தான், அவர்தான் சொல்லலாம். அவளை இந்த நிலைமை தேசிய பாதுகாப்புக்கும் பெரும் அச்சுறுத்தலாகவும் அரசாங்கங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் அமைகிறது என்றும், கடந்த காலங்களில் பதிவான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் துப்பாக்கி சூடுகளிலும் இது போன்ற தப்பிக்கூடிய வீரர்களின் அட்டகாசம் பதிவாயிருப்பதாகவும் போலீஸ் தரப்பால் சொல்லப்படுகின்றது. 2025 அக்டோபர், இந்த மாசம் அக்டோபர் நிலவரப்படி 54,087 நபர்கள் இராணுவத்திலிருந்து தப்பியோடி உள்ளதாக துணை பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெகசேரி அவர்கள் நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றார்கள். இதுதான் ஒரு ஹாட் நியூஸ். இலங்கைக்குள்ள இது இவ்வளவு தொகை கிட்டத்தட்ட 50 டோட்டல விடுவோம். 54,000 ஒரு நாட்டின் படை அணிகள், மிகப்பெரிய படையணி. இந்த 4 பிரிவில் இருந்தும் இவன்கள் ஜம்மணி போயிட்டு மிக கூடுதலாக இந்த சட்டவிரோத பணம் அது மிக கூடுதலாக கூடுதான். இப்ப நேற்றும் காலியில நாம் அடிக்கடி சொல்ற விடயம் என்ன, நேற்றும் காலியில 53 கிலோகிராமோட மீனவர்களை நீண்ட காலமாக நாங்க சொல்லிக்கிறோம், இந்த அலியா போர்டு அதுதானே கூட சொல்லிக்கிறோம். அலியா போர்டு நேற்று அவங்க கைது செய்யப்பட்டு இன்றைக்கு அவங்க டிஓ போட்டுக்கிறாங்க. நேவி படையால பிடிக்கப்பட்டு நார்கோட்டிக் பிரிவாண்டால் என்று சொல்றது அந்த போதை பஸ் பணிகம் அவங்களால இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு டிஓ போடப்பட்டிருக்கு. நாங்க ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம் இல்ல, இவங்களுக்கு தான் இந்த காலிகளில இருந்து போற அலியா மீனவர்கள். அலியா போர்டுன்னா பெரிய போட். இந்த பெரிய போட் படகு, அது சின்ன படகுன்னு சொல்லுவாங்க, ஓரளவு ஸ்மால் கப்பல். அதாவது இந்த காசா நோக்கி வந்துச்சு புளோட்டில்லா, அந்த அணி மாதிரி தானே அது, அந்த கப்பல் மாதிரி தானே அது. நீண்ட காலம் நான் என்ன சொல்லிக்கிறோம் இல்ல, 2 மாசம், அதாவது சர்வதேச அந்த ட்ரக் மாறுதான், அது மாற்றி வேற வழி இல்லை. சர்வதேச கடல் எல்லையிலிருந்து இந்த மீனவன் தான் இந்த சரக்கு கைமாறுது. இதை நம்ம அழகா தெளிவா சொல்லிக்கிறோம். இப்ப பாருங்க, ஆதாரபூர்வமாக நம்ம சொல்லிக்கிறோம், அதை ஆதாரபூர்வமா சொல்லிக்கிறோம். அது நேற்று அஞ்சும் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவங்க, மீடியம் வயசுல உள்ளவங்க, அவங்கள பத்தி நாங்க நாளைக்கு முழு விவரம் தருவோமா, கிடைக்கப்பட்டிருக்குது. ஷார்ட் நியூஸ் தான். நாங்கள் மேபி மிக விரைவில் ஒரு முழு தகவல் தருவோம். அதுவும் வந்துட்டு ஒரு சர்வதேச மாஃபியா கும்பல் ஊடாகத்தான்
காலிக்கு வருகுதாம். இதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் எழுத்துப்பூர்வமா. காலியை கொஞ்சம் பாருங்க என்ன சொல்லுங்க, இந்த கருப்பு ஆடுகள்ல ஆதரவு இவைகளுக்கு இருப்பதாலாம் இவங்க தொடர்ந்து செய்யறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல, காலி கண்ட்ரோல் ஏரியாவில் டைட் பாதுகாப்பு கொஞ்சம் இறுக்கமாயிட்டு இவங்களுக்கு. இது வந்த சரக்கல்ல, காலிக்குள்ள இருந்து சரக்க இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதாங்க. அது 53 கிலோ சின்ன பேக்கெட் தான், ஒரு சீமந்தி பாக்கெட் அளவு தான். ரெண்டும் பார்த்து உங்களுக்கு தருவனாங்க ஆர்வல பாத்துங்க. அதுதான் அங்க பிடிபட்டு இருக்குது. அவங்க கூட அது அவ்வளவும் பெரும்பான்மை எஸ் பார்ட்டி தானே, அவங்க கூட தான் அது இன்னொரு ஊருக்கு மாறுறது கடல் இல்லையா. ஆக மிக கூடுதலான என்ன பாருங்க, சூப்பர் ஸ்டார் செவ்வந்தி கூட எங்கால போரிக்கா, கடல் எல்லையெல்லாம் போரிக்கால் பாவி. இப்ப கடல் எல்லையிலால மிக கூடுதலான கடத்தல் நடக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும் இல்லையா கவர்மெண்ட், பார்க்கலாம். சரி, இலங்கை ராணுவத்தில் இருந்து 385 அதிகாரிகள் தரத்தில் கெசட் ஆபீசர்ஸ் பாத்தீங்களா, கெசட் ஆபீசர் 385. இது என்ன சொல்லுங்க அப்போ, உங்களுக்கு இந்த பிளப்பு நடத்தல மிகப்பெரிய ராஜாதிராஜ மகாத்தாண்டவ வாழ்க்கை வாழ்ந்தாங்க புலிகளின் காலத்துல. இந்த 2010க்கு பிற்பாடு பங்களால வாழ்க்கை சம்பளத்துக்குள்ள ஓட்ட முடியல. இதுதான் உங்க உள்ள முதல் பிரச்சனை. அதாவது அங்க வீட்டுக்குள்ள எல்லாம் பெரிய தகை நட்டு தெரியும் தானே, இனி பாட்டிகள் பிரிச்சா வாழ்ந்தாங்க. இப்ப ஆக்களை இந்த எல்டிடி என்று மிரட்டுறதுக்கு ஒத்தரும் இல்ல, எல்டிடி என்று பிடிக்கவும் ஒத்தரும் இல்லை. அதனால உங்களுக்கு இந்த பண வரத்து குறைஞ்சிருச்சு. அதனால இந்த மாதிரி இல்லீகலுக்குள்ள விடுபட்டாங்க. இதுதான் இந்த சரியான கணக்கீடா. இலங்கை ராணுவத்திலிருந்து 385 அதிகாரிகள் தரத்திலையும் மற்றும் 47,265 பிராணிகள், அது சிப்பாயில இருந்தும் கோப்ரா அப்படி இல்லாம வருவாங்க. இது தனிக்கார போலவும் ஆமிக்குள்ள. இலங்கை விமானப்படை ஏர்போர்ஸ்ல 46 ஆபீசர்ஸ் தரத்துல கெசட் ஆபீசர் கிட்டத்தட்ட ஏஸ் பிரேக். இப்ப நம்ம இந்த ஸ்ரீலங்காவில இந்த சிங்கம் 3, 1, 2, 3 சிங்கம் 6 ரொகான் ஒலுவல்ல ஏஸ்பிகல்ல ரொகான் ஒலுகல்ல ரொகான் ஒலுகல்ல ஏஸ்பி அந்த ரேஞ்சில் உள்ளவங்க தான் ஒரு 46 ஏர்போர்ஸ் அதிகாரிகளும் 3,396 பிற அதிகாரி அது கீழே வருவாங்க. அது ஏர்போர்ஸ்ல இருந்து. இலங்கை கடற்படையிலிருந்து நேவில இருந்து 87 அதிகாரிகள் மற்றும் 3,108 பிராணிகள் இந்த குழுவில் அடங்குறாங்க. மேலும் இந்த குழுவில் அடங்குகின்றால் மேலும் 359 நபர்கள் விடுப்பு இல்லாமல் வெளிநாட்டில் இருப்பது உறுதியாக இருக்குது. அவன் விட்டுப்பட்டு ஓடிட்டான். பார்த்தா இது என்னடா இந்த பதவியின் தொழில், இது என்னடா இது ஒரு குடும்பம் இல்ல, புள்ள விட்டில, ஒரு நல்லது சுக்கம், ஒரு நல்லது கெட்ட போகல, இதுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குதா, சீப்போ அச்சி தூ என்று விரட்டிட்டு 87 அதிகாரிகள் தரத்தில் உள்ள இருக்கிற கிட்டத்தட்ட அதுலயும் ஒரு அதிகாரிகள் வருகுதான் 359 நபர்கள் விடுப்பு இல்ல, லீவ் ஒன்றும் இல்லாம நீ வச்சுட்டு போய் அவனோட பதவி நீ மட்டும் வச்சுட்டு நாட்டை விட்டு போயிட்டுகள், அது நிம்மதியா வாழுதுகள். இதுதான் சரியான முறையா நான் சொல்லுவேன். ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர், அதாவது ஆர்மி ஸ்போக்மேன் பிரிகேடியர் பிராங்க்லின் ஜோசப் கூறுகையில், சட்டபூர்வமாக பணி நீக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு ஒழுக்காற்று நடவடிக்கையை எதிர்கொள்ளும் தலைமறைவான அதிகாரிகளை கைது செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். பொது மன்னிப்பு அறிவிக்கப்படவில்லை என்றாலும் ராஜினாமா செய்ய விரும்புவோர் தாமாக முன்வந்து ராஜினாமா செய்ய வாய்ப்புள்ளது. அவன் வருவானா, அவன் கைரகளை அவங்க பார்க்கணும் இல்ல, அவன் கள்ள இல்லீக்கல் ஈடுபட்டிப்பான்ல. எத்தனை பேர் இப்ப செவ்வாந்திக்கு சிப்பா பிசியான் ஹெல்ப் பண்ணிக்கிறான். இன்னும் எத்தனை புதையல் கிளம்பரிக்கையில் அல்ல, அதையும் பார்க்கணும். அவ்வாறு செய்ய தவறினால் அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்படுவதற்கு முன்பு அவர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை டிசிப்ளினரி என்கொயரி எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடு தோராயமாக 3,17,000 ராணுவ பலத்தை பராமரிக்கிறது. கிட்டத்தட்ட ஆமில மட்டும் 3,17,000 இருக்கிறாங்களாம். இதில் பின்வருவன அடங்கும். நாடு தோராயமாக 3,17,000 ராணுவ பலத்தை கொண்டிருந்தாலும் செயலில் உள்ள துருப்புக்கள் 2,65,900, ரிசர்வ் துருப்புகள் 5,500, துணை ராணுவ துருப்புகள் 30,400. அரசாங்கத்தின் 2030ஆம் ஆண்டு திட்டத்தின்படி ராணுவத்தை 1,00,000ஆகவும் கடற்படையை 40,000ஆகவும் விமானப்படையை 18,000ஆகவும் குறைத்து இன்றைய படையிலிருந்து மிகவும் தொழில்முறை டெக்னிக்கல் சிஸ்டம் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டதாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு என்று சொல்கின்றார்.
இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பாதுகாப்பு செயலர் சம்பத் துயகொண்ட அவர்கள் முன்னாள் ராணுவ அதிகாரிகளை, குறிப்பாக ஆயுத பயிற்சி பெற்றவர்களை, ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் அதிகரிப்புக்கு பிறகு தப்பி ஓடியவர்களை உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டுள்ளார். இந்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக 2025ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு தற்பொழுதும் சிறையில் உள்ளதாக அறிவித்திருக்கின்றார். மனித உரிமை ஆணையாளர் கொடுத்த ஏற்கனவே இது ரெடியா, அதாவது சட்டவிதி ராணுவமயமாக்கல் பொறுப்புக்கூறல் வரிசையில் ஐநா மன்றத்தின் உத்தரவுக்கு அமைய படைகளை குறைக்க வேண்டும் என்பது ஐநா மன்றத்தின் அது மனித உரிமை அமைப்பின் ஒரு உத்தரவு. ராஜினாமா செய்ய விரும்பும் பணியாளர்கள் தானாக முன்வந்து சரணடைந்து பணி நீக்கம் செய்யப்படலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதிக எண்ணிக்கையிலான பணியாளர்கள் சேவையை விட்டு வெளியேறுவது 2030ஆம் ஆண்டுக்குள் ராணுவத்தை குறைப்பதற்கான இலங்கையின் திட்டத்தை பாதிக்கக்கூடும் என்ற கவலைகளை குறித்து பிரிகேடியர் ஜோசப் சவாலை ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பணி நீக்கம் செய்யக்கூடிய பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான திட்டங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக கூறுகின்றார். இன்னொரு விடயம், இதில் அதாவது போலீஸுக்கு உள்ளிருந்து அறியப்பட்ட தகவல், கூடுதலான போலீஸ் ட்ரைனிங் முடித்தவர்கள் பதவியை விட்டு ஓடுகின்றார்களாம். காரணம், இந்த மேல் அதிகாரிகள் டோர்ச்சர் இருக்கு இல்லையா, அது உண்மையிலே இந்த கீழ்மட்டத்தால தாங்க முடியல. அதாவது கசக்கி பிழிகின்றார்கள். அது போலீஸ் எந்த நாம இடத்துல சொல்ல வந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆய்வு ரீதியாகவும் உலக ரீதியாகவும் கிடைக்கப்பட்ட ஒரு தகவல். அது இந்த உயர் அதிகாரிகள் இந்த கசக்குவது, அதனால் மனம் உடைந்து இந்த பதவிகளை விட்டு ஓடிய வரலாறு இருக்கின்றது. இப்ப நாம் ஏற்கனவே சொல்லுகின்ற 54,000 பேர் சொல்றோம் இல்லையா, அதில் என்னுடைய பார்வையில் ஒரு 50%, 50% இந்த உயர் அதிகாரிகளின் தான் தோன்றித்தனமான முடிவு என்று சொல்லலாம். அதாவது கசக்குவது, கீழ்மட்டத்தை நசுக்குவது, கசக்குவது, 24 மணி நேரம் வேலை வாங்குவது போன்ற மன உளைச்சல் காரணமாகத்தான் அதிகமான படையினர் இதை விட்டு போட்டு ஓடுவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. அதை நாங்கள் சொல்லலாம். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஒரு மன உளைச்சல் என்று வருகின்றது அவர்கள் தூர உதாரணமாக காலியை சேர்ந்த ஒருவர் யாழ்ப்பாணத்தில் கடமையாற்றுகின்ற போது அவனுக்கு குடும்பம், அவனுக்கும் ஒரு மனசு இருக்கும் இல்லை, அவனுக்கு உள்ளுக்கும் ஒரு மனசு இருக்கும் இல்லை, அவனுக்குள்ளேயும் ஒரு பாசம் இருக்கும் இல்லை. இவர்கள் வீதிகளிலும் அங்காங்க நம்முடைய மக்களிடம் தான் தோன்றித்தனமாக நடந்தாலும் கூட அவனுக்குள்ளும் ஒரு இதயம் இருக்கும் இல்லை, நமக்கு காட்ட மாட்டாங்க. அவன் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்காக அவன் இயங்குவதும் அதை பார்க்கலாம் இல்லை. அந்த வகையில் தான் மின்னல்ல டோர்ச்சர், லீவு கொடுக்கறதில்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட இந்த ஒரு சிஸ்டமேட்டிக் இல்லை. பொதுவாக சொல்ல போனால் இலங்கை போஸ்டர்ஸுக்குள்ள ஒரு சிஸ்டமேட்டிக் இத்தனை நாள் வேறு ஆமிக்குள்ள இருக்குது. ஒரு மாசம் ஃபுல்லாக வேலை செய்தால் 7 தினங்கள் அவங்க லீவ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மற்ற படைகளையும் இருக்குதான், போலீஸுக்குள்ள அது இல்லை. அதனால்தான் மிக அதிகமான நான் அந்த வரைக்கும் யாழ்ப்பாண பசங்க கூட ஓடி இருக்கிறாங்க அண்மை காலமாக. இந்த கசக்கு வேண்ட தாங்கல. அதனால் இந்த முதலில் இந்த உயர் அதிகாரிகளின் மனமாற்றங்கள் நிறைய தேவைப்படுகின்றது. அப்படியான ஒரு மனமாற்றம் வருகின்ற போதுதான் படைகள் உறுதியாக இருப்பார்கள். நான் நினைக்கின்றேன் எதிர்வரும் காலங்களில் படைக்கு 3ஆம் ஆண்டு படித்தவர்களும் தேடி பிடிக்கும் நிலை கொண்டு உருவாகும். அந்த அளவுக்கு ஒருத்தன் போக மாட்டான். இவங்கிட்ட போயிட்டு 24 மணி நேரமும் இவங்கிட்ட போய் மாடு சாகுறதை விட அவன் வெளிநாட்டுக்கு போய் சும்மா ஜாலி சாப்பாடு, சந்தோஷமான முறையில நல்ல உணவும் சாப்பிட்டு அவன் 1 லட்சம் சம்பளம் எடுத்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய விடயம் தானே. அதையும் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் உள்ளிருந்து நாம் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு ரீதியாக பெறப்பட்ட தகவல். ஏகப்பட்ட தகவல் இருந்தாலும் அவைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது என்பதையும் எமது மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளையும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.